வணக்கம், வெல்கம். பசியோடு இருக்கவங்களா ருசியாக சாப்பிட்லாம். லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சனுக்கு வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேர்ந்துடும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல் ஏஜ் குரூப் ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்கும் பிடிச்ச அச்சு முறுக்கு பண்ண போகிறோம். அச்சு முறுக்கு பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்ச முறுக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க, ஈஸியாக செய்யலாம், ஒன்றும் செலவில்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 1.5 hours பச்சரிசியை நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரிசியை மட்டும் எடுத்துருக்கோம். இது கூட இதை அரைக்கணும் இல்லையா, அதுக்கு தண்ணி ஊற்றாமல் தண்ணிக்கு பதிலாக கெட்டியாக நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட் என்ஹான்சிங்காக கொஞ்சம் உப்பு, சுகர். இதுக்கு வந்து ஒயிட் சுகர் தான், இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ப்ரௌன் சுகர் போட்டால் அது கலர் சேஞ்ச் ஆகிடும். இது ஒயிட் சுகரே கேரமலைஸ் ஆகி அந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், தண்ணியை நம்ம ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் பால் தான். பாதி அரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாதி அரைச்ச பிறகு சுகர் சேர்க்கலாம். பிகினிங்லேயே சுகர் சேர்த்துட்டா ரொம்ப பிசுன்னு சீக்கிரம் அரைக்காது. இப்போ பாருங்கள், எண்ணெயில் இந்த அச்சு போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த அச்சு பார்த்துக்கோங்க, ரொம்ப பழசு, ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா. எங்கள் அம்மாச்சிக்கு அவங்க அம்மா கொடுத்ததான் 4வது ஜெனரேஷனாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா எண்ணெயோட காயட்டும். இப்போ நம்ம அரைச்ச மாவை எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைல்யூட் பண்ணிக்கணும். தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கணும். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும் முறுக்கு. இந்த டைல்யூட் பண்ணுறதுக்கு நான் தேங்காய் பால் தான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தண்ணியே ஊற்றிக்கிறோம் அப்படின்னா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இன்னொரு அடுப்பில் நம்ம இதை நல்லா கலந்துட்ருக்கோம். இது கூட எள்ளு சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்க போகிறோம். பச்சரிசி, தேங்காய் பால், எள்ளு, இது 3ஓட காம்பினேஷனே ரொம்ப அருமையாக இருக்கும். மனமும் சரி, டேஸ்ட்டும் சரி. இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெயோட சூடு ஃபுல்லாக இந்த கம்பியிலையும் அச்சுலையும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் மாவில் டிப் பண்ணக்கூடாது, இப்படி வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். டிப் பண்ணக்கூடாது. பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் இதானு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கம்பி வந்து ரொம்ப வச்சோடனே அச்சு அழகாக விழும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயும் காஞ்சிருச்சு, கம்பியும் நல்லா சூடாயிடுச்சு. அதனால் பாருங்கள் இவ்வளோ அழகாக விழுதுன்னு பாருங்கள் அச்சு. அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகும், டைம் தான் எடுக்குமே தவிர கஷ்டம் கிடையாது, செலவு கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்நாக் வந்து உங்களுக்கு டேஸ்டியாக, குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு டேஸ்டியான சத்தான ரெசிபி கூட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.